صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதல் நாளிலே, முதல் இரவிலே அல்லாஹு தஆலா நல்லதை பேசவும் கேட்கவும் உண்டான ஒரு மகத்தான நல்பாக்கியத்தினை நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான வரலாற்று சம்பவங்களை நாம் நினைவு கூறுவதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயல்பாடுகளிலேயும் மூட நம்பிக்கையோ, இப்படி சொல்லப்பட்டது அப்படியாக இருக்கலாம் என்ற கற்பனை புனைவுகளோ, அல்லது யாரோ ஒருவர் வந்து திடீரென்று புதிதாக தோன்றி இப்படி செய்ய சொன்னார், அப்படி செய்ய சொன்னார், அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த வழிமுறை என்ற அந்த போக்கு இஸ்லாத்தில் கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் ஆதாரபூர்வமானதாக இருக்கும். பல நபர்கள், பல நல்லோர்கள் அனுபவித்து அது சொல்லப்பட்டதாக இருக்கும். அதேபோல் நம்முடைய கொண்டாட்டங்கள், நாம் செய்யக்கூடிய நினைவரங்கங்கள், இது அத்தனைக்கும் பின்னால் ஒரு பயன் இருக்கும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்பற்றிய ஒரு நிகழ்வாகத்தான் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு அசைவுகளும் இருக்கும். அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டி தந்த வழியிலேயோ, அவர்களுக்கு பின்வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையிலேயோ நாம் எதையுமே வீண் என்று சொல்லிவிட முடியாது. அது தேவையற்றது என்று நாம் தள்ளிவிட முடியாது. அந்த வகையிலே இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி என்று நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த 4 எழுத்திற்கு பின்னால் பல்வேறு வகையான நிகழ்வுகள், வரலாற்றை புரட்டி போட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை பற்றி எப்பொழுது அறிந்து கொண்டார்கள்? நபித்துவம் அவர்களுக்கு கிடைக்குது. கிடைத்த உடனே அவர்களுக்கு அது என்னவென்று தெரியவில்லை. கதீஜா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று சொல்கிறாங்க. அவர்கள் போர்த்தி அரவணைத்து அற்புதமான ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, என்னுடைய சச்சா மகனார் இருக்கிறார் வரகா பின் நௌஃபல், அவர்களிடம் நான் கூட்டிட்டு போகிறேன். அவர்களுக்கு வேதத்தை பற்றி நல்ல தெரியும். அவர்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள், நபிமார்கள், தீர்க்க தரிசிகளுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது தெரியும். எந்த ஒரு அற்புதமான சம்பவத்திற்கும் அவரிடத்தில் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே அவர், உங்களிடம் வந்தவர் ஜிப்ரீல் தான், உங்களை அல்லாஹ் இறை தூதராக ஆக்கியிருக்கிறான் என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு வார்த்தை சொல்வார்,
உங்களுடைய கூட்டத்தாரை உங்களை வெளியேற்றி விடுவார்கள். உங்களுடைய குறைஷி கூட்டமும் உங்களுடைய வம்சமும் உங்களை இந்த ஊரிலிருந்து விரட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேரம் சொன்ன வார்த்தைகளில் ஒரு அமைதியோடு இருந்தவர்கள், நான் பிறந்த ஊரிலிருந்து என் மக்களே என்னை வெளியேற்றி விடுவார்களா, அவ முஹ்ரிஜிய, என்னையா அவர்கள் வெளியே தள்ளிடுவாங்க என்று ஒரு கவலை தோய்ந்த குரலோடு அந்த வார்த்தையை சொல்வார்கள். அப்பொழுது நபிக்கு தெரியும், நாம் இந்த ஊரில் வாழ்வதற்கான பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது என்று. அதுக்கு முன்னால் வரை அவர்கள் அல் அமீனாக இருந்தார்கள், அஸ்வாதிகாக இருந்தார்கள், நாணயமானவர்களாக இருந்தார்கள், நம்பிக்கையாளராக இருந்தார்கள், போற்றி புகழோடு வாழக்கூடிய ஒரு முக்கியமான மனிதராக குறைஷி குலத்தில் மக்காவிலே அரபுலகத்தில் இருந்தார்கள். ஆனால் இப்போ எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. பொதுவாகவே நாம் ஒருத்தரை புகழ்ந்து கொண்டே இருந்தோன்னு வைங்களேன், நாம் ஒருத்தரை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் நல்லா இருக்கீங்களா, இப்படி நியூட்ரலாக பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்மை அவர்களும் புகழத்தான் செய்வார்கள். கொஞ்சம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்லி, இப்படிலாம் நீங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது, நீங்கள் இதை மாற்றிக்கலாமே, இது செய்யக்கூடாது, இது தவறாச்சே என்று நாம் பேச ஆரம்பித்து விட்டால் இதுவரை புகழ்ந்த அதே நாவினால் நம்மை பற்றி வேறு வேறு வார்த்தைகளை சொல்வார்கள். இது யாருடைய அடையாளம்? நமக்கு பரிச்சயமானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு பிடித்தவர்கள், நம் கண் முன்னால் நல்ல வாழ வேண்டும் என்று நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் நுபுவத்தினுடைய அடிச்சுவடு. அவர்களுக்கு நம்மாலான நல்லதை சொல்ல வேண்டும் என்பது ஒரு முஃமினின் மீது, அவர்கள் மீது உண்மையிலேயே பாசம் கொண்ட ஒருவர் என்ற அடிப்படையில் நாம் சொல்வது என்பது நபித்துவத்தினுடைய அடையாளம். ஆனால் அப்படி சொல்லப்படும் பொழுது, இவர் இவ்வளோ நாளாக இங்கே இருந்தார், இவ்வளோ நாளாக இவர் எப்படி இருந்தார், இவர் இப்படி தானே இருந்தார், இவர் அப்படி இருந்தார், இந்த நேரத்தில் இதை செஞ்சார், அந்த நேரத்தில் அதை செஞ்சார், இப்போ என்னையே அவர் குத்தம் சொல்கிறாரா? இப்படி சொல்லக்கூடிய பக்குவமும் போக்கும் யாருடையது? மக்கா காஃபிர்கள், குறைஷிகளுடையது. எனவே நம்மை நோக்கி யாராவது ஒருவர் ஒரு தவறை சுட்டி காட்டுவதாக இருந்தாலோ, நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை இப்படி செய்து கொள்ளலாமே என்று சொல்லுவோராக இருந்தாலோ, முதலில் நாம் பார்க்க வேண்டியது என்ன? உண்மையில் நம்மில் அந்த செயல் இருக்கிறதா? ஆமாம், இருக்கதானே செய்து, அதை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படி ஒரு செயல் நம்மில் இல்லையா, அநியாயமாக நம் மீது இட்டக்கட்டப்படுகிறதா, அதை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். இது ரெண்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் பின்பற்றிய இரண்டு பண்புகள். ஹக்கை, சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க, அதனால் வரக்கூடிய பழிச்சொற்களை ஏற்றுக்கொண்டார்கள். இதுவரை நல்லவர், அல் அமீன், உண்மையாளர், சாதிக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பொய்யர், இவர் உண்மைக்கு மாற்றமாக பேசுபவர், இவர் சூனியக்காரர், இவர் தன்னைத்தானே அரசராக மாற்றிக்கொள்ள நினைப்பவர் என்று வாயில் வந்தது எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். இது கடைசியாக அவ முஹ்ரிஜிய, என்னையும் இந்த தேசத்திலிருந்து வெளியேற்றி விடுவார்களா என்ற அந்த கனத்த வார்த்தை. நபி அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் எந்த மனநிலையில் இருந்தார்களோ அந்த மனநிலை இப்போ நம்மகிட்டையும் இருக்குது. சிஏஏ பிரச்சனை வந்தது, என்ஆர்சி பிரச்சனை வந்தது, வரும்பொழுதெல்லாம் நம் சிந்தனை இதே வார்த்தை தான், நம்மையும் வெளியேற்றி விடுவார்களோ, நாம் பிறந்த மண்ணிலிருந்து நாம் துரத்தப்படுவோமா, நாம் பிறந்த பூமியிலிருந்து நம்முடைய மூச்சு காற்றும் சுவாசமும் உடலும் உள்ளமும் பரவி விரவி கிடக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டு விடுவோமா? அந்த பயம் அப்பொழுதும் இருந்தது, இப்போது நம்மள்ட்ட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. என்ன மனநிலை இருக்கும்? நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே இதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்பட ஆரம்பித்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டினார்கள், அவர்கள் மீது பல்வேறு பழிச்சொற்களை சொன்னார்கள், சஜிதாவில் கிடக்கும் பொழுது குடலை தூக்கி தலையில் போட்டார்கள். அவர்களை கார்னர் பண்ணுவதற்கு பதிலாக அவர்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களோடு கடும் கொடூரமாக நடந்து கொண்டார்கள். இது இன்டைரக்டாக நபியை குத்தக்கூடிய, நபியினுடைய உள்ளத்தை
ஒரு ஊசியை வைத்து ஒரு கத்தியை வைத்து குத்தி கிழிக்கக்கூடிய வேதனை அவர்களுக்கு கொடுக்கிறது. பொதுவாகவே உம்மத்தின் மீது கருணை கொண்டவர்கள், தனக்காக வேண்டி ஈமான் கொண்ட தோழர்கள் எல்லாம் இப்படி சித்திரவதைக்குள்ளாகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி அந்த உள்ளம் தாங்கும்? எப்படி அந்த இதயத்தால் அதை பொறுத்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படி பல்வேறு கொடுமைகளை தந்தார்கள். இறுதியாக இஸ்லாத்தினுடைய முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுடைய நாடு ஹபஷாவிற்கு செல்லுவோம், இப்போது இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவிற்கு ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்களுடைய கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மருமகனார் துன்னூரைன் என்று சொல்லப்படக்கூடிய உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய அருமை மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, 2 பேரும் கூட இருக்கிறாங்க. மற்ற ஒரு சில சஹாபாக்களும் போகிறாங்க. இதையும் விடாமல் பின்னாடியே மக்காவினுடைய அபூ சுஃபியான் போன்ற தலைவர்கள் போய் நஜ்ஜாஷிக்கு பல்வேறு விலை உயர்ந்த குதிரைகளை, ஆடைகளை, உபகரணங்களை, வாசனை திரவியங்களை, பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து எப்படியாவது அவரை, இந்த முஸ்லீம்களை அவர்கிட்ட திரும்ப வாங்கிட்டு வந்து மக்காவுக்கு உள்ளே அடைத்து திரும்பவும் கொடுமைப்படுத்தணும், விடக்கூடாது இவர்களை. என்ன மாதிரியான உள்ளமாக இருக்கும் அது? எவ்வளவு மோசமான, கல்லை விடவும் மோசமான ஒரு ஈரமில்லாத நெஞ்சமாக இருந்தது குறைஷிகளுடைய உள்ளம். நஜ்ஜாஷி மன்னர் முன்னால் முஹாஜிரான சஹாபாக்கள் நிற்கிறார்கள் அபிசீனியாவினுடைய அரண்மனையிலே. அங்கே அபூ சுஃபியான் அவர்களும் அவர்களோடு இருந்த குறைஷினுடைய ஒரு சில தலைவர்களும் வந்தவங்க எல்லாம் அரசர்கிட்ட போய் நிற்கிறாங்க. இவர்கள் எங்கள் நாட்டவர்கள், ஏதோ புலம்பிக் கொண்டு ஏதோ ஒரு புதுசாக ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க, எங்களோடு அனுப்பிவிட வேண்டும். சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல நஜ்ஜாஷி மன்னர். படித்தவர், பண்பானவர், விவரம் தெரிந்தவர். எடுத்தவுடனே அவர்களை பற்றிய அவதூறுகளை ஏற்றுக்கொள்ளாதவர். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கு பாருங்க, யாராவது ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு மனிதர் வர்றார், அவரை பாருங்க, அவர் இப்படிப்பட்டவர், கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. இவர் இருக்கார் தெரியுமா, இவர் நல்லவர் தான், ஆனால் இவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கெட்ட குணம் இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. இவர் இருக்கார், இவர் மோசமான ஆள், அவர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்துங்க. சொன்ன உடனே மனசில் போய் என்ன உட்காந்துரும், அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் நல்லவர் தான், ஆனால் இவர்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது, இவர் மோசமானவர், அவர் பொய் சொல்லக்கூடியவர், அவர் பின்னால் பேசக்கூடியவர். இந்த சிந்தனை நமக்கு உருவெடுக்கிறது பாருங்க, இது தவறானது. ஒரு மனிதனை பற்றி தவறாக நம்மிடம் சொல்லப்படுகிறதா? நமக்கு வழிகாட்டப்பட்டது என்ன? அவர் தெரியாமல் செஞ்சிருப்பார், அவர் அந்த சூழ்நிலை கைதியாக மாறி அதை செய்திருப்பார், வேறு வழி இல்லாமல் அந்த தவறை செய்திருப்பார். இப்படியெல்லாம் நாமளே விளக்கம் கொடுத்து அவர் நல்லவர் என்று நம் உள்ளத்தை நம்ப வைக்க வேண்டும். அல்லது அவருக்கு அப்படி தெரிவார், அவர் கொஞ்சம் காட்டாமூட்டான்னு பேசுவார், அதனால் நம்மிடம் யார் அவரை பற்றி தவறாக சொன்னாரோ அவர் குணநலனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். நாம் நல்லபடியாக பேசினா நல்லதாக பேச போகிறார். நாமளே எடுத்துக்கங்க, ஒருத்தர் நம்மிடம் நல்ல முறையில் நல்ல வார்த்தைகளை பேசினா நாமளும் சிரிச்சுக்கிட்டே நல்ல வார்த்தையை பேசுவோம். ஒருத்தர் கோபமாக வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் கடுகடுப்பாக சிறுசிறுப்பாக பேசினா நம்ம சிரிச்சுக்கிட்டா பேசுவோம், நாமளும் அதே தான் பதிலுக்கு கொடுப்போம். ஆக ஒரு மனிதரை பற்றி, ஒரு சிலரை பற்றி நம்மிடம் சொல்லப்படும் பொழுது தீர விசாரிக்க வேண்டும். அவர் தவறற்றவர், களங்கமற்றவர் என்று நம் உள்ளத்தை பல்வேறு நல்ல சிந்தனைகளை கொண்டு வந்து நம்ப வைக்க வேண்டும். பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் தவறானவர், அவர் தப்பானவர், இவர் மோசமானவர், இவர் இப்படி, அவர் அப்படி, இந்த சிந்தனை நம்மில் மாற வேண்டும். நஜ்ஜாஷி மன்னர் உடனே அவர்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை எடுக்கலை. கூப்பிடுங்கள் அவர்களையும், நான் கேட்ட பிறகு தான் எதுனாலும் கூப்பிடுகிறார்கள். பெருமானாருடைய சச்சா மகன் அலி நாயகத்தினுடைய சகோதரர் ஜாஃபரை தையார் என்று சொல்லக்கூடிய ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம்கள் சஹாபாக்கள் சேர்ந்து அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். நீங்கள் பேசுங்கள் அரசரிடத்தில். அரசரிடத்தில் போய் நின்றார்கள். நின்ற உடனே ஒரு அற்புதமான பேச்சுக்கு சொந்தக்காரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னப்பா உங்களை பற்றி இப்படியெல்லாம் ஒரு கேஸ் வந்திருக்குது, உங்கள் ஊருக்காரங்க வந்து, உங்கள் சொந்தக்காரங்க வந்து, உங்களுடைய குறைஷி குலத்தவர்கள் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே,
என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், அரசர் அவர்களே, நாங்கள் இவர்களிடத்திலிருந்து அடிமைகளாக இருந்து ஓடி வந்துட்டோமான்னு கேளுங்க. இவர்கள் உங்கள் அடிமைகளா? இல்லை, நாங்கள் சுதந்திரமானவர்கள், எந்த நாட்டிலிருந்து எங்கேயும் போகலாம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் எங்களை துரத்தி கொண்டு வர வேண்டும்? உங்கள் நாடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இங்கே இருக்கலான்னு கூட நாங்கள் வந்திருக்கலாம். இவர்கள் எங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களிடமிருந்து எங்களை அபகரித்து கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே, ஏன் அந்த தேவை அவர்களுக்கு இருக்குது? அரசர் சொன்னார், சரியானது தானே. சரி, நாங்கள் அவர்களிடமிருந்து சொத்துக்களை திருடி விட்டு வந்து விட்டோமா? அதை கேளுங்க. என்னங்க, ஏதாவது திருடிட்டு வந்துட்டாங்களா? ஏன் இவர்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க? அப்படி எதுவும் இல்லை அரசரே, எதுவுமே இல்லை. அப்போ ஏன் எங்களை அவர்கள் பின்தொடர வேண்டும்? தவறான ஒரு அணுகுமுறையோடு அவர்கள் உங்களை அணுகி இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோமா? அல்லது நாங்கள் அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவரை கொலை செய்து அதற்கு எங்களிடத்தில் பகரம் வாங்குவதற்கு வந்திருக்கிறாங்களா? அப்படியும் இல்லை. அவர்கள் எடுத்த உடனே முன்வைத்த வாதங்கள் இதுதான். அரசர் பார்த்தார், சரியான சொல் தானே, கரெக்டாக தானே பேசுகிறார் இவர், ஏன் நீங்கள் துரத்திட்டு வரீங்க? இல்லை, எங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். உங்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டார்கள் என்பதற்காக இவ்வளவு மூர்க்கமாக இவ்வளவு ஒரு பிரயாசை எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா, அப்படி என்ன மார்க்கத்தில் இவங்க போயிட்டாங்க? உங்கள் மார்க்கம் நல்ல மார்க்கம், சிறந்த மார்க்கம்னு வச்சுப்போமே. இவர்கள் போன மோசமான அந்த மார்க்கம் எது? அதையும் நான் தெரிஞ்சுக்கணும்ல. எந்த மார்க்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து விட்டோம். இறைவனை, அல்லாஹ்வை எங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். எங்கள் முன்னால் தோன்றி இருக்கக்கூடிய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லிகிட்டு இருந்தோம். எங்களை அவர்கள் உண்மையாளராக மாற்றினார்கள். பல்வேறு மூட நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களை சரியான வழிகாட்டுதலில் நல்ல குணங்களை கொண்டு வாழ வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு மத்தியிலே மதுக்களும் மாதுக்களும் மிக சர்வசாதாரணமான ஒரு தவறான பழக்கமாக இருந்தது. தவறென்றே தெரியாமல் செய்து கொண்டிருந்தோம். எங்களை அது போன்ற கேடுகெட்ட கலாச்சாரத்திலிருந்து நீக்கி நல்ல வழிப்படுத்தி இருக்கிறார்கள். எங்கள் பெண்களை நாங்கள் மதிக்காமல் மிதித்து கொண்டிருந்தோம், புதைத்து கொண்டிருந்தோம். பெண்களும் உங்களை போன்ற ஒரு உயிர்தான், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், உங்கள் கண்களில் வையுங்கள் என்றார்கள். அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். இப்படி நாங்கள் இருந்த கேவலமான வாழ்க்கையிலிருந்து கண்ணியமான வாழ்க்கைக்கு கொண்டு வந்து எங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கை தான் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இதில் என்ன தவறு இருக்கிறது? அடுத்து அவர் சொன்னார், எங்களுக்கென்று நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், அப்படி என்றால் உங்களுடைய தூதருக்கு ஏதாவது இறை செய்தி வந்திருக்குதா? அவர்கள் ஆம் வந்திருக்கிறதே. எங்கே ஏதாவது ஒரு வசனத்தை எனக்கு ஓதி காட்டுங்கன்னு சொன்ன உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து மரியமினுடைய ஆரம்ப வசனங்களை அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அற்புதமான வசனங்கள் எல்லாம் அப்படியே சொல்லி காட்டியவுடன் நஜ்ஜாஷி மன்னர் மட்டுமல்ல, அங்கே இருந்த மந்திரிகளும் கண்ணீர் விட்டு அழுது விட்டார்கள். என்ன அற்புதமான வார்த்தைகள், என்ன அழகான சொல் கோவைகள்! எப்படி ரப்பிடம், ஒரு இரட்சகனிடம் எப்படி கெஞ்சி கேட்க வேண்டும் என்று இறை தூதர் ஜக்கரியா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எவ்வளவு அழகாக இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் நிச்சயமாக சத்திய மார்க்கம். நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சத்திய கொள்கை. உங்களை நான் உள்ளே அனுமதிக்கிறேன், இவர்களில் ஒருவரை கூட நான் அனுப்ப மாட்டேன் என்று குறைஷிகளை அனுப்பிட்டாங்க. இது முதல் ஹிஜ்ரத். அங்கே வாழ்ந்தார்கள் ஹபஷாவில். இங்கே இருந்த மக்களுக்கு தொடர்ந்து கொடுமைகள், தொடர்ந்து தொல்லைகள், தொடர்ந்து சிரமங்கள், வாழவே விடாமல் வாழ முடியாத பல்வேறு கட்டங்களை சஹாபாக்கள் தாங்கி கொண்டிருந்தார்கள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களை தயார்படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடிய அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே ஒன்று சேர்த்து அவர்களுக்கு அவ்வப்பொழுதெல்லாம் இறை செய்தியை சொல்கிறாங்க, ஆறுதல் வார்த்தையை சொல்கிறாங்க, இபாதத்துகளையும் ஜிக்ருகளை கொண்டு உள்ளத்தை திடப்படுத்துகிறார்கள். அங்கே யஸ்ரிப்,
ஹஜ்ஜுடைய காலம். யஸ்ரிபில் 2 கோத்திரத்தார்கள், ஒன்று அவுஸ் மற்றொன்று ஹஸ்ரஜ். இந்த 2 கோத்திரத்தார்களும் எப்பொழுதுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை தாண்டி யகூதிகள் அவர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவுசுடைய கூட்டத்தார் ஹஸ்ரஜுடைய கூட்டத்தாருக்கு மத்தியில் நூற்றாண்டுகள் சண்டை. அதில் குறிப்பாக ஒரு சண்டை ஃபுஆத் போர் அப்படின்னு நடந்துச்சு. அந்த போரில் ஏற்பட்ட தாக்கம், பல தலைவர்கள் இங்கேயும் அங்கேயும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிறைய முக்கியஸ்தர்கள் மூத்தவர்கள்லாம் ஷஹீதாக கொல்லப்பட்டு விட்டார்கள். ஹஸ்ரஜ் என்ன செஞ்சாங்க? யகூதிகளோடு தங்களுடைய உடன்படிக்கையை செலுத்தி கொண்டார்கள். அவுஸ் எங்களை அடித்தா நீங்கள் தான் எனக்கு ஆதரவு தரணும். யகூதிகளோடு ஆதரவாளர்களாக மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அவுஸ் என்ன செய்தார்கள்? இந்த வருஷம் நாம் ஹஜ்ஜுக்கு போனோம்னா அரபுகளோடு சேர்ந்து நாம் அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை இவர்கள் அடித்தால் அவர்கள் அங்கேருந்து வந்து நமக்கு உதவி செய்யணும். இந்த ஒரு முடிவோடு அவுஸ் கூட்டத்தார்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவுஸ் கூட்டத்தாரை கூப்பிட்டு, என்ன ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்க, என்னென்ன நிகழ்வு, வேறு என்ன உங்களுடைய பிளான், உங்களுடைய திட்டங்கள் என்னன்னு கேட்கும் பொழுது ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹல் உக்பிருக்கும் அஃதல மின் ஸாலிக். நீங்கள் ஏதோ சண்டை சச்சரவதெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே, இதையெல்லாம் விட மிக சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவித்து கொடுக்கட்டுமா என்று கேட்டு அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தருகிறார்கள், ஏகத்துவத்தை சொல்லித் தருகிறார்கள். பெருமானாருடைய அந்த அற்புதமான காந்த வார்த்தைகள், குர்ஆனுடைய மனதை மயக்கும் அந்த வசனங்கள், அதை கேட்டு அவுஸ்வாசிகள் உடனே நபி அவர்களிடத்தில் தங்கள் உள்ளத்தை பறி கொடுத்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் கொஞ்சம் அவகாச தேவை. அதிலே வெறும் 6 பேர் மட்டும் அதற்கு அனுமதி, அதற்கு மனப்பூர்வமாக இசைந்தார்கள். இப்போ அவங்க பார்த்தாங்க, அவுஸ் கூட்டத்தார் என்ன நினச்சாங்க, ஹஸ்ரஜ் நம்ம எதிரி யகூதிகளோடு உடன்படிக்கை வைத்திருக்கிறான். யகூதிகள் பல வருஷமாக இறுதி நபி எங்களில் வருவார் வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இறுதி நபி வருவதற்கான எல்லா அறிகுறிகளும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக எங்களை வந்துடுவார், வந்துட்டார் தான் உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன், எவனும் இந்த அரபிய தீபகற்பத்தில் எங்களை அசைத்து பார்க்க முடியாது, அவ்வளோ வலிமையாக நாங்கள் மாறிவிடுவோம், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த யகூதிகளில் நபி வரலை, ஆனால் அரபுகளில் நபி வந்து விட்டார்கள். இப்போ இவர்களை நாம் ஈமான் கொண்டு விட்டால் அவர்களுக்கு முன்னாடி நபி நம்ம கூட ஆயிடுவாங்க. அப்போ அவங்களால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒரு எண்ணமும் அவர்களிடம் இருந்தது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 6 பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்கள் போய் அகபத்துல் ஊலா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை, அதை தொடர்ந்து மதீனாவிலிருந்து அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது 72 நபர்கள் வந்தார்கள். 2 பெண்மணிகள், மீதமுண்டான ஆண்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தாங்கள் முஸ்லிமாக தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் நாங்கள் தர்றோம், உங்களுக்கு முழு பாதுகாப்பு நாங்கள் தருகிறோம், உங்கள் தீனுக்கும் உங்கள் ஈமானுக்கும் எல்லா வகையிலும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். வாக்குறுதி அளித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்தனா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறாங்க. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போய் அவர்கள் அற்புதமாக மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். பெருமானார் உருவாக்கிய ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு ஜெம், ஒவ்வொருத்தரிடமும் ஒரு திறமை இருந்தது. ஒவ்வொருவரும் ஒரு விதமான பெர்ஃபார்மன்ஸை அவர்கள் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. நபி அவர்கள் கரெக்டாக யாரை எங்கே அனுப்பினால் சரியாக இருக்கும் என்று பார்த்து அந்த சஹாபாக்களை அங்கே பயன்படுத்துவார்கள். வெற்றிகள் குவிந்து கொண்டிருக்கும். சென்றார்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்தவர்கள். இஸ்லாத்தை அடைந்த பிறகு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த சொத்து சுகமும் வேண்டாம் என்று உடுத்த துணியோடு வெளியே வந்தவர்கள். இன்னைக்கு உடுத்த துணியோடு நம் சமுதாயத்தினுடைய பெண்கள் போகிறாங்க தீனை இழப்பதற்காக.
மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் உடுத்த துணியோடு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் வயிற்றில் நெருப்பை கற்றிக்கொண்டு காப்பாற்றி வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு வயது வரை அவர்களை பாதுகாத்த பெற்றோர்களையும் உதறி தள்ளிவிட்டு போகிறார்கள். அன்று சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு காந்தம் போல ஈர்க்கப்பட்டார்கள். உடுத்த துணியோடு வெளியே வந்துட்டாங்க. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக பேசக்கூடியவர்கள், வசீகரிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய வாதத்தை மார்க்கத்தினுடைய தஅவாவை சரியான முறையில் மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். அந்த தஅவா கலை என்பது அவர்களிடத்தில் இருந்தது. சென்றார்கள். மதீனாவிற்கு போன உடனே எந்த வீட்டுக்கெல்லாம் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்களோ அந்த அத்தனை வீடும் பெருமானாருடைய இல்லமாக மாறிவிடுகிறது, இஸ்லாமிய மயமாக மாறிவிடுகிறது. யாரை பார்த்தெல்லாம் அவர்கள் அன்பாக மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்களோ அவர்களில் ஒருவர் கூட மார்க்கத்தை ஏற்காமல் இல்லை. ஒரு 2 தலைவர்கள் இருந்தாங்க. சாத் பின் உபாதா, இன்னொரு யஹூதியுடைய தலைவர். நானும் அவர் பேச்சை கேட்டு கொஞ்சம் கூட அசர மாட்டேன், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், இப்படி பேசி கொண்டிருந்தார்கள். அதில் சாத் பின் உபாதா ஒரு தடவை போனார். போய் அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் முஸாபை. என்ன வார்த்தை சொல்கிறார்? நம்முடைய கொள்கைகளை, நம் பாரம்பரியத்தை, நம்முடைய குலத்தினுடைய அந்த கொள்கைகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு வேறு ஏதோ அவர் கொண்டு வந்து சொல்லுவாரா, நாம் அதை ஏற்றுக்கணுமா? இன்னைக்கு அவரை பல கேள்விகளை கேட்டு அவரை திக்குமுக்காட வைக்கிறார். அப்போ தெரிஞ்சிட இவர் யாருன்னு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் கிளம்பி வருகிறார்கள். மார்க்கத்தை பற்றி எந்த விதமான தெளிவும் இல்லாமல் வெறுமனே கேள்வி கேட்டு எதிராளியை மலைக்க வைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறவங்க கடைசியில் தோற்று போகிறாங்க. மார்க்கத்தை சரியாக விளங்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக காலத்தை அவகாசத்தை நாம் ஒதுக்க வேண்டும், ஆலிம் உலமாக்களிடம் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நமக்கு தெரியலன்னா கேள்வி கேட்கலாம். அப்படி சென்றவர்கள் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி போய் அப்படி இப்படின்னு பேசின உடனே, நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அதை கேளுங்கண்ணே. நீங்கள் இஸ்லாத்தில் வந்து ஈமான் கொண்டு விட்டால் உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சிடும். உங்களை மாதிரி சிறந்த மனிதர் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி அல்லாஹ் உங்களுக்கு உயர்வான கண்ணியத்தை கொடுத்துடுவான் என்று குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி பேசியவுடன் அவர் தானாக உள்ளத்தை பறிகொடுத்து விட்டார். இப்படி மதீனா முழுக்க ஒரு சில முனாஃபிகீன்களை தவிர, ஒரு சில பொறாமைக்காரர்களை தவிர மதீனா முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்பதற்கும் மாணவியை தலைமையில் வைத்து கொண்டாட தயாராகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களாக மதீனாவுக்கு அனுப்பிட்டாங்க. கடுமையான சிரமத்தில் சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு போகும்போது எதையும் அள்ளிட்டு போக முடியாது. வீடு வாசல், தன்னுடைய தோப்பு துறவுகள், சொத்து பத்துகள், விவசாய நிலங்கள், சில பேர் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி மக்களை அல்லாஹ்விற்காக விட்டுட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டோம் பாருங்க. அத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு சம்பவங்களை உம்மத்தே முஹம்மதியாவுடைய சஹாபாக்களும் வலிமார்களும் செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையிலே அபூ சலமா, உம்மு சலமா, 2 சஹாபிய தம்பதிகள். அபூ சலமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு தயாராகிவிட்டால், ஹிஜ்ரத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, நாமளும் ஹிஜ்ரத் செய்யலான்னு அவர்கள், அவங்க மனைவி உம்மு சலமா, அவங்க புள்ள 3 பேரும் ரெடியாகி சவாரிக்கான ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி கிளம்ப போகிறாங்க. உம்மு சலமாவுடைய குடும்பம் வந்து நிற்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க, எங்கள் குடும்பத்து பெண்ணை நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகலாம்? எப்படின்னு எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களிடம் கேட்காமல், எங்களிடமிருந்து எங்கள் பிள்ளையை பறித்து கொண்டு எப்படி நீங்கள் மதீனாவுக்கு போகலாம்? நாங்கள் எங்கள் பிள்ளையை விட மாட்டோம் என்று சொல்லி வாகனத்திலிருந்து உம்மு சலமாவை இறக்கி அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அபூ சலமா பார்த்தாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளையை தூக்கிட்டீங்கன்னு சொன்னால் என் பிள்ளையை உங்கள்கிட்ட நான் எப்படி விடுவேன்? என் பிள்ளையை நான் தூக்கி கொண்டு செல்கிறேன் என்று அவர்கள் கூப்பிட்டு கொண்டு நேராக
மதீனாவிற்கு போய்விட்டார்கள். தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு போய் தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட கொடுத்துட்டு அவங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க. எப்பொழுது பெருமானார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈமானை காப்பாற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டதோ, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக எதையும் நாங்கள் இழக்க தயாராக இருப்போம். அதனால்தான் அல்லாஹ் முஹாஜிர்கள் அன்சாரிகளை ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்களை பற்றி குர்ஆனில் பல இடத்தில் அல்லாஹ் சொல்வான். அதிலே ஒன்று அல்லாஹ் சொல்வான், ஃபல்லதீன ஹாஜரு, யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ, வ உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்கள் சொந்த வீட்டிலே சொந்த நாட்டிலே சொந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, வ ஊது ஃபீ சபீலி, எனக்காக வேண்டி என் பாதையிலே பல்வேறு சிரமங்களை கொடூரங்களை யாரெல்லாம் அனுபவித்தார்களோ, வ காத்திலு வ குத்திலு, மேலும் யாரெல்லாம் எனக்காக போரிட்டு ஷஹீதானார்களோ, இவர்கள் அத்தனை பேருக்கும் லவ் கஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், அவர்கள் எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன். வல உத்கிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடும் அற்புதமான சுவனத்தில் அவர்களை சேர்த்து விடுவேன். சவாபம் மின் இந்தில்லாஹ், இது எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுஸ் ஸவாப், இதை விடவும் அற்புதமானதை அல்லாஹ் மறுமையில் இன்னும் கொடுக்க தான் செய்வான், இன்னும் கொடுப்பான், இன்னும் கொடுப்பான். இந்த முஹாஜிர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு ஈடு இணை எது, நிகர் எது, அதற்கு தகுந்த சன்மானம் எது? அல்லாஹ்ட்ட இருக்குது. அதை அந்த தியாக தோழர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய நாளில் நாம் நினைவு கூறக்கூடிய அந்த முஹாஜிர்களான சஹாபாக்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அந்த அபூ சலமா மனைவியை விட்டுட்டாங்க, பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே உம்மு சலமா பல நாள் சாப்பிடல, அழுத வண்ணமாகவே இருக்கிறார்கள். அழுகை அழுகை அழுகை, நானும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், என் கணவரோடு நான் சேர வேண்டும். இந்த ஒன்றே ஒன்று தான் அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பார்த்தாங்க, சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. ஏன் அந்த பிள்ளையை போட்டு பாடுபடுத்திட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பிடிச்சி வச்சதுனால அது ஈமானை விட்டுடுச்சா என்ன? இன்றைய சமூக பெண்மணிகளுடைய ஒரு ஹீரோவாக மிளிரக்கூடியவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த நிலையிலும் என் ஈமானை விட்டுவிட மாட்டேன், என் குடும்பத்தை நான் விட்டு விடுவேன். இந்த உம்மு சலமாக்களை இன்னைக்கு நம் பெண்மணிகளுக்கு நாம் காட்டாததன் விளைவுதான் சமுதாயத்தில் இன்னைக்கு ஈமானை மிக லேசாக துச்சமாக தாய் தந்தையர் முகத்தில் அடித்துவிட்டு அவர்கள் மதம் மாறக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் சென்று விட்டார், ஈமானை காப்பாற்ற வேண்டும், அவர்களோடு சேர்ந்து நான் முஃமினாவாக வாழ வேண்டும். வெறுமனை கணவரோடு வாழ்வதற்கு நான் போகல, அங்க என் ஈமானோடு என் ரசூலோடு அவர்களுடைய தோழர்களோடு நான் வாழ வேண்டும். அழுதார்கள் அழுதார்கள். கடைசியில் பார்த்தாங்க, சரிம்மா நீ கிளம்பு என்று சொல்லி அனுப்பினார்கள். போய் குழந்தையை வாங்கி கொண்டு தன்னந்தனியாக ஒரு பெண்மணி மக்காவிலிருந்து 400 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய மதீனாவுக்கு டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மாதிரியா? இன்னைக்கு ஜித்தாவிலிருந்து ஃப்ளைட் வந்து இறங்குது. மஹரம் துணை இல்லாமல், தன்னோடு ஆண் துணை இல்லாமல் 320 பெண்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. மார்க்கம் ஆண் துணை இல்லாமல் இப்படி ஹஜ்ஜுக்கு போய் இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லவே இல்லை. பயணத்திற்கு செல்லும் பொழுது துணை இல்லாமல் போகவே கூடாது ஒரு பெண். என்ன ஹஜ்ஜு செய்தார்கள், என்ன லட்சங்களை அவர்கள் செலவழித்தார்கள், என்ன மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அத்தனையுமே நம்முடைய மார்க்கத்தை சிதைப்பதற்குத்தான். அது எல்லாம் தெரிஞ்ச பிறகும் 300 பெண்மணிகள் போயிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ மோசமான நிலை. அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை உடைத்து விட்டு அல்லாஹ்வுக்காக நாம் எது செஞ்சாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது. நாம ஒரு கற்பனை செஞ்சுட்டு நான் அல்லாஹ்வுக்காக இப்படி செய்ய போகிறேன், அல்லாஹ்வுக்காக அப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத வழியில் செஞ்சால் அதை யார் ஏற்றுப்பா? எப்படி அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹுடைய சமூகத்தில் எப்படி சமர்ப்பிக்கப்படும் அது? ஆக அன்னைக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியான பெண்ணாக கால்நடையாக பறந்து விரிந்த பாலைவனத்தில் யாருடைய துணையும் இல்லாமல் 400 கிலோமீட்டர்கள் பல நாட்கள் நடந்து போக வேண்டும். தூக்கிட்டு போகிறாங்க பிள்ளைய. கொஞ்சம் தூரம் மக்காவை விட்டும் வெளியேறி ஒரு சில கிலோமீட்டருக்கு அவர்கள் பயணித்து போனவுடன் உஸ்மான் பின் மதூன் அவர்கள் அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும்
ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அறிவு ஞானம் பக்குவம் உள்ளவர் உஸ்மான் பின் மதூன். அவர் பார்க்குறார், என்னம்மா அபூ சலமா உன்னுடைய கணவர் உம்மு சலமா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நிகழ்ந்தது இல்லாமல் சொல்கிறாங்க. உடனே அவர் பாதுகாப்பாக தன்னுடைய வாகனத்தில் வைத்து கொண்டு போய் மதீனாவிற்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கக்கூடிய குபால இங்கே தான் உன் கணவர் அபூ சலமா இருக்கிறார்னு சொல்லி அவர்களை இறக்கிவிட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் தன்னந்தனியாக அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன்னுடைய தாய் நாட்டை துறந்து, பெற்றோர்களை துறந்து, சமுதாயத்தை துறந்து, அத்தனையும் துறந்து தனியாக ஹிஜ்ரத் செய்து இத்தனை கிலோமீட்டர்கள் பயணித்த ஒரு பெண்மணி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி எல்லா சஹாபாக்களும் போய்விட்டார்கள். இப்போ மதீனாவில் இருக்கக்கூடியது 3 பேர் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக ஆணை பிறப்பிக்கிறான். அதற்கு முன்னால் முந்தைய இரவு இப்படி எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போய் மதீனாவில் அடைஞ்சிட்டாங்க. தலைவர் நம்மள்ட்ட தான் இருக்கிறார். அவரை நாம் ஏதாவது ஒன்று கட்டாயம் இன்னைக்கு செய்துட்டோன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த பலா முசீபத்து நம்மளை விட்டு நீங்கிடும்பா. அதனால் என்ன செய்வது? குறைஷி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தாருன் நதுவா என்று சொல்லக்கூடிய ஆலோசனை மன்றத்தில் ஒன்றாக கூடுகிறார்கள். நிறைய கருத்தை சொல்கிறாங்க. அவரை இங்கே சிறைப்பிடித்து வைத்திடலாம், அவரை இங்கேருந்து போக அனுமதிக்கக்கூடாது, இங்கே அவரை கைதியாக்கி விட வேண்டும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, வேணாம், அவர் இந்த ஊரில் இருந்தாலும் பிரச்சனை, அங்கே போனாலும் பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத வேறு ஏதாவது நாட்டிற்கு நாம் நாடு கடத்திடலாம். இன்னும் சிலர் சொல்கிறாங்க, எங்கே கடத்தினாலும் அவர் திரும்ப வந்துடுவார், அவரை நாம் நம்முடைய கரத்தாலேயே அவரை ஒன்றுமில்லாமல் கொன்றுவிட வேண்டும். மஆதல்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கியாமத் வரை கோடான கோடி மாந்தர்கள் புனிதர்களாக மாற வேண்டியது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர்களை இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் நோஞ்சான்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கள கொலை பண்ணோன்னா முடியுமா? இறுதியாக அபூஜஹல், முட்டாளின் தந்தையின் பேர். அபூஜஹல்னா முட்டாளின் தந்தை. முட்டாளாக இருக்கக்கூடியவன் மட்டுமல்ல, முட்டாள்களுக்கெல்லாம் வாப்பாவாக திகழ்பவன் அவன். அவன் கடைசியாக ஒரு ஆலோசனை சொன்னான். நாம் என்ன செய்வோம்? குறைஷியினுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு யங்ஸ்டர் வரணும், ஒரு இளைஞர் வரணும், வாளோடு அவர்கள் வர வேண்டும். அவங்க எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு முன்னாடி முகமதுடைய வீட்டில் நிற்கணும். நைட் அவர் இரவோடு இரவாக அவர் காலையில் சுபுக்கு வெளியே வருவார்ல, அப்போ அவரை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும். கடைசியாக முடிவு செஞ்சு எல்லாம் ஒரு கத்தியோடு போய் நிற்கிறாங்க. எதிரிகளுடைய அந்த திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ஆலோசனை கூடணும், பல்வேறு கருத்துக்களை பரிமாறணும். 100 பேர் வாளையெல்லாம் எடுத்துக்கொண்டு இரவு பகலாக யோசித்து ஆலோசனை செய்து பல்வேறு கட்டத்திற்கு பிறகு எதிரிகள் தங்களுடைய அற்புதமான திட்டம் என்று கொண்டு வருகிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் வாளோடு நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, இது அஹ்ரஜகல்லதீன கஃபரு இது யம்குரு பிகல்லதீன கஃபரு. காஃபிர்கள் நபியே, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் உங்களுக்கு எதிராக. நாடு கடத்தணுமா, கொலை செய்யணுமா, அவர்களை சிறைப்பிடிக்கணுமா, நிறைய அவர்கள் பிளான் போட்டாங்க. வயம்குருன வயம்குருல்லாஹ், அவர்கள் நிறைய திட்டம் போட்டு கடுமையாக மூளையை கசக்கி பிழிந்து அரசி ஆராய்ந்து மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஐடியாவை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அவர்கள் சூழ்ச்சி செய்ய அவங்க ஒரு திட்டத்தோடு முன்னாடி வர்றாங்க. அல்லாஹ் ஒரு திட்டத்தோடு முன்னால் வருகிறான். வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சூழ்ச்சி செய்வதில் சிறந்தவன் அல்லாஹ் தான். உலகமே ஒன்று திரண்டு ஒரு சூழ்ச்சியை முன்னாடி வைத்தாலும் அல்லாஹ் சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு அதை முறியடித்து விடுவான். கடைசியில் என்ன நடந்தது? கண்மணி நாயகம் வெளியே வந்தாங்க. பெரிய 100 வாள்களுக்கு இணையான பெரிய வாளோடு வெளியே வந்தாங்களா? அல்லாஹ் 1000 மலக்குகளை இறக்கி
அப்படியே வாழ வைத்திருந்தவர்களுடைய தலையெல்லாம் கொய்து அவர்களை கொன்று விட்டானா? ஒன்றுமே இல்லை. அவர்கள் பிரம்மாண்டமான திட்டத்தோடு முன்னால் இருக்கிறார்கள். இங்கே சாதாரண ஒரு பிடி மண்ணை கொண்டு அல்லாஹு தாலா அந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான். அங்கே 100 வாள்கள், கண்களில் வெறி, உள்ளத்தில் வெறி, இவரை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்ற கோபம் கொப்பளிக்க நிற்கிறார்கள். உங்களுடைய கோபமும் திட்டமும் ஒரு மண்ணுக்கு கூட சமானம் இல்லை என்பதை அல்லாஹ் அங்கே காட்டினான். என் சூழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு ஈக்குவலா பெரிய ஆயுதத்தோடு வர்றதல்ல. அப்ரஹாவிற்கு அபாபில் என்று சொன்னால் முட்டாள்களாகிய உங்களுக்கு இந்த ஒரு மண் போதும் என்று அல்லாஹ் அங்கே காட்டினான். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. இந்த ஒரு வசனத்தை ஓதுங்கள் நபியே. கைப்பிடி மண்ணை எடுங்கள், தூக்கி போடுங்கள். போட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடந்து சென்று விட்டார்கள். வாளை வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் தலையில் மண்ணை வாரி, ஷைத்தானுடைய பல ஹதீஸ்களில் கேட்கும் பொழுது வஹஸா அலா ரஅஸிஹி துராப், ஷைத்தானை பற்றி வரும். ஷைத்தான் என்ன செய்வான்? மக்களை வழிகெடுக்க நிறைய பிளான் போடுவான், திட்டம் போடுவான். கடைசியில் அந்த திட்டத்தை எல்லாம் அந்த மனிதன் ஒரு சஜிதாவை கொண்டு, ஒரு தௌபாவை கொண்டு, ஒரு இஸ்திக்ஃபாரை கொண்டு, கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரை விடுவதை கொண்டு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவானே. அப்போ ஷைத்தான் தன் தலையில் மண்ணை வாரி கூட்டு கொண்டு போவான். தலையில் மண்ணை வாரி கொண்டு போடுவது ஷைத்தானுடைய செயல். இப்படி அந்த குறைஷிகள் அத்தனை பேரும் ஷைத்தான்களாக மாறிவிட்டார்கள். என்னடா என்னவோ நடந்த மாதிரி இருந்தேன்னு சுதாரித்து பார்த்தா அத்தனை பேர் தலையிலும் மண் ஒட்டியிருக்குது. எங்கேருந்து வந்தது? ஒன்று ஸ்ட்ராங் ஏதாவது நடந்திருக்கணும், மண் புயல் வீசிருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் எல்லார் முகத்திலும் தலையிலும் மண். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். நபி எங்கே போவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் முன்னாடியே காட்டிட்டான். பெருமானார் ஒரு அறிவிப்பிலே சொல்வார்கள், ரஅய்து ஃபில் மனாம், கனவிலே நான் பார்த்தேன், அன்னி உஹாஜிரு இலா அர்தின் பிஹா நஹ்லுன், பேரித்தம்பழங்களாக நிரம்பி இருக்கக்கூடிய பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு நான் போகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். நான் நினைத்தேன் அன்னஹா யமாமா, அது மதீனாவினுடைய மக்காவை தாண்டி நஜ்து என்ற தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யமாமாவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அல்லது அரபிய தீபகற்பத்தினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய ஹஜர் என்ற இடமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அல்லாஹு தாலா எனக்கு எஸ்ரிபை கொண்டு பரக்கத் செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய வீட்டிற்கு போகிறார்கள். அங்கே அவர்களை கூப்பிட்டுட்டு அவர்களுடைய குடும்பத்தார்கள் உணவெல்லாம் தயார் செய்து வைக்க அதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் வெளியே போகும் பொழுது அந்த மக்காவை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போகிறாங்க. என்ன மாதிரியான ஒரு பூமி, நான் பிறந்த இடம், என் தாய் தந்தையர்கள் பிறந்த இடம், என் ஆருயிர் அன்பு மனைவி ஹதீஜாவினுடைய அரவணைப்பு கிடைத்த இடம். கடுமையான நடுக்கத்தோடு நான் முன்னாடி வரும் பொழுது என்ன ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்கள் என் அன்பு மனைவி. எல்லோரும் என்னை எதிர்த்து என் மீது பழிச்சொற்களை வாரி இறைத்த பொழுதெல்லாம் அதை தன் அன்பால் துடைத்து ஆதரவு கொடுத்த மனைவி இருந்த இடம் எத்தனை எத்தனை சிறப்பு. ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் தன் சொந்த ஊரை விட்டு இங்கே வந்துட்டாலும் கூட எப்படா அந்த திருவிழா நடக்கும் அந்த ஊருக்கு போகணுன்னு பார்ப்பான். எப்போ அந்த ஒரு லீவு கிடைக்கும் நாம் இருந்து அந்த ஊரை போய் பார்த்துட்டு வரலாமேன்னு நினைப்பான். இங்கே அவன் ஏசி ரூமில் இருப்பான், இங்கே அற்புதமான குஷன் பெட்டுகளில் படுப்பான். ஆனால் அங்கே போயிட்டா பழையபடி அந்த ஓட்டு வீட்டில் பாயில் படுத்திருந்தோமே அப்படி படுக்கிறதுல ஒரு சுகம் இருக்குங்க. இங்கே டைனிங் டேபிள் போட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக அவர்கள் அந்த அந்த தட்டுகள் வைத்து அதை வைத்து இதை வைத்து ஃபோக்கு ஸ்பூனு எல்லாம் இருக்கும். அங்கே ஊருக்கு போயிட்டா அந்த வாழை இலையை தரையில் விரித்து கீழே உட்காந்து அதில் சாப்பிட்ற சாப்பாடே தனி. இந்த சஹன் போன்ற பெரிய தட்டில் 4-5 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டால் அதனுடைய ருசியே தனி. ஏன்னா இப்படியெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன்னு சொல்கிறேன் பாருங்க. எந்தெந்த காட்டு பக்கத்திற்கு போனார்கள், எந்த ஏரியிலே குளித்தார்கள், எந்த கிணற்றிலே விளையாடினார்கள், இதை எதையுமே ஒரு மனிதன் எந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த ஊர், இதையெல்லாம் தாண்டி அல்லாஹுடைய காபா இருக்கக்கூடிய இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
காபாவுடைய அந்த இடத்தை விட்டும் நகர்ந்து செல்லும் பொழுது காபாவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்வார்கள். மக்காவை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே செல்வார்கள். அப்படி போகும் பொழுது சொல்வார்கள், யா மக்கா, என்னுடைய அற்புதமான என்னுடைய மண்ணே மக்காவே, வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், நிச்சயமாக உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். வல்லாஹி இன்னி அஅலம் இன்னக கைரும், நிச்சயமாக எனக்கு தெரியும் நீதான் சிறந்த பூமி. வ அஹப்புஹா இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக மிக பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் நீ என்று தெரியும். வலவுலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின்க, என் கூட்டத்தார்கள் வெளியேற்றக்கூடிய நிர்பந்தத்தில் தான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு அதில் மனசே வரல. இல்லைன்னு சொன்னால் மா சகந்து ஹைரக், மக்காவே உன்னை விட்டும் நான் வேறு எந்த இடத்திலும் உலகத்தில் நான் வாழ பிரியப்பட மாட்டேன், சூழ்நிலையினால் நான் போகிறேன் என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போகிறாங்க. சௌரு குகையில் அவர்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் பெருமானாரை தன் கண் இமை போல் பாதுகாத்தார்கள். அல்லாஹ் நபியே நீங்கள் என் கண்களில் இருக்கிறீங்கன்னு குர்ஆன்ல சொல்கிறான். அது எப்படி அல்லாஹ் பாதுகாப்பானோ அதை அபூபக்கர் சித்திக் நாயகம் நபியை பாதுகாத்தார்கள். நாலாபுரமும் சுற்றி சுற்றி வந்தார்கள். எந்த இடத்திலும் பெருமானாருக்கு ஒரு சிறு அணுவளவு எறும்புக்கடி அளவுக்கு கூட வேதனை வந்துவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து சென்றார்கள். இறுதியாக சௌருடைய குகையில் எல்லா ஓட்டையும் அடைச்சாச்சு. ஒரு ஓட்டையில் தன் காலை வைத்து, துணி இல்லாதனால காலை வைத்து அடைத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களும் டயர்டாக தானே வந்திருக்கிறாங்க, அவர்களும் டிராவல் செய்து பயணத்தை தானே வந்திருக்கிறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் தூங்கிட்டு இருக்கிறதுனால ஏதேனும் அவர்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அப்படி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உட்காந்துருக்கிறாங்க. எப்படி ஒரு குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு தூங்குதுன்னு வைங்களேன், தாய் என்ன செய்வா, அந்த புள்ளையை எடுத்து பெட்டில் போட்டதுக்கு அவ்வளவு பவ்யமாக கால் மரத்து போகும், கை வலி எடுத்து போகும், தூக்கம் கண்ணை கெட்டும். என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தை மேலுள்ள பிரியத்தில் அதை மெதுவாக தூக்கி கீழே போடுற மாதிரி போவான். திரும்ப அழுதா திரும்ப மடியில் வச்சுப்பான். ஒரு வழியாக அது அமைதியாக கீழே வரும் வரை, கீழே போய் பெட்டில் படுத்து தரையில் படுத்து தூங்குற வரைக்கும் இந்த தாய் அத்தனை கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்வாள். தாயை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்கள், தன் தந்தையை விட பெருமானாரை நேசித்தவர்கள், கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு தடவை காபால நபி அவர்களை குறைஷிகள்லாம் தொந்தரவு செய்வதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சென்றார்கள். பெரிய கலவரம். அங்கே நபி அடி வாங்கக்கூடிய அடியெல்லாம் அபூபக்கர் நாயகம் வாங்கி ஒரு கட்டத்தில் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். குறைஷிகள் சொன்னாங்க, ஏப்பா அவர் ஏதாவது உயிர் போயிடுச்சுன்னா அவருடைய கோத்திரத்தார் நம்மளை ஒன்று சும்மா விட மாட்டாங்க, எப்படி எங்கள் ஆளை நீங்கள் கொலை பண்ணீங்க, நம்மளை ஒரு வழி பார்த்துருவாங்க, போதும் அப்படியே கொண்டு போய் வீட்டில் போட்டுருங்கன்னு கொண்டு போய் போட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கத்தில் இருக்கிறார்கள். வர்றவங்களாம் பார்த்து குடும்பத்தார் உறவினர்லாம் நலம் விசாரித்து, ஏன்பா உனக்கு இந்த வேலை, ஏன் உங்கள் அபூபக்கர் இப்படி ஆயிட்டார், நல்ல பிள்ளையாச்சே, தங்கமானவராச்சே, யாரோ ஒருத்தருக்காக இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கிறாரே, இதை நாம் சும்மா விடக்கூடாது. யாரெல்லாம் நம்முடைய இந்த பிள்ளையை நம் குடும்பத்தினுடைய குழந்தை அடித்தார்களோ அவங்கள சும்மா விடவே கூடாது, ஒரு கை பார்க்கணும். வந்தவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க. அபூபக்கர் நாயகம் பல மணி நேரம் கழித்து மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் தாயார் அவ்வளவு நேரம் பக்கத்தில் உட்கார்ந்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கான எல்லா உதவியும் செஞ்சிட்ருக்கிறாங்க. கொஞ்சம் லேசாக மயக்கம் தெளிந்த உடனே ஃபஸ்ட்டு அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிருக்குயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மயக்கம் தெரியவில்லை, இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, ஆனால் கொஞ்சம் சுய நினைவு வந்தவுடனே அவர்கள் சிந்தனையில் வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தாங்க குடும்பம், இந்த ஆளுக்காக போய் நாம் குறைஷிட்ட போகணுமா, இவ்வளவு அடி வாங்கி இவர் திருந்தலையே, அவர்கள் தந்தைக்கு தெரிந்தால் தோலை உரித்து விடுவார்கள். தாயாரிடம் மெதுவாக
கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆன பிறகு நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு முதல்ல அது தெரியணும். எப்படியாவது நீங்கள் யாரையாவது அனுப்பி பெருமானார் நிலை எனக்கு சொல்லாத வரை நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன். என் உடல்நிலை தேராது. நீங்கள் தாயின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டலாம், மருந்து கொடுக்கலாம், என் உள்ளத்தினுடைய காதல் வலி நீங்காத வரை எத்தனை விதமான நீங்கள் எனக்கு ஊட்டச்சட்டை உணவை கொடுத்தாலும் எனக்கு அந்த வலிலாம் தீராது. என் உடல் திரும்ப பழைய நிலைமைக்கு வராது. நபி என்ன செய்கிறாங்க அதை முதல்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட காதல் கொண்ட அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய மடியிலே தன்னுடைய கருணே உருவான நபி அவர்கள் படுத்து கொண்டிருந்தாலும் எப்படி இருப்பாங்க? படுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காலிலே அந்த பொந்தில் கால் வச்சிருந்தாங்களே, அங்கே வந்து ஒரு பாம்பு ஒன்று அவர்களுடைய காலை தீண்டி விட்டது. உடனே அவர்கள் ஆடவும் இல்லை, அசவும் இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வலி தாங்க முடியாமல் கண்களிலிருந்து ஒரு சில கண்ணீர் சொட்டுகள் பெருமானாருடைய புனித முகத்தில் விழுந்தவுடன் நபி அவர்கள் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார்கள். அபூபக்கர் என்ன ஆச்சு? இல்லை யா ரசூலல்லாஹ், இப்படி கால் வச்சு அடைச்சிருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு விஷம் ஜந்து என்னை தீண்டி விட்டது. இப்போ அதனுடைய வழியில் நான் இப்படி அப்படியே ஆடிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுமேன்னு சொல்லி அமைதியாக இருக்கிறேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை எடுத்து அவர்கள் துஆ செய்து தடவி விட்டார்கள். அது சரியாகிவிட்டது. உள்ளே பார்த்தால் ஃபஇதன் ஃபீஹா ஹய்யத்துன், அங்கே ஒரு பாம்பு ஒன்று இருக்கிறது. ஒரு வரலாற்று செய்தியிலே கிதாபிலே இப்படி எழுதுவார்கள், அந்த பாம்பிடம் பெருமானார் பேசினார்கள், என்னுடைய தோழரை நீ எப்படி தீண்டின? உள்ளே இருக்கிறது யார் என்று வெளியில் இருக்கக்கூடிய மடையர்கள் குறைஷிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் அவர்களை சுற்றியிருந்த அத்தனை பேருக்கும் இவர்கள் நபி என்று தெரியும். சாத்தி ஷஜரு நதகல் ஹஜரு ஷக்கல் கமரு பி இஷாரத்திஹி, அவர்கள் கூப்பிட்ட உடனே மரம் ஓடி வந்தது. அவர்களுக்கு ஒரு கல் சலாம் சொன்னது. அவர்கள் கை வைத்தவுடன் அந்த கல் கலிமா சொன்னது. அவர்களுடைய விரல் அசைவில் வானத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனே பிளந்து விட்டது. நபியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இவர்கள் யார் என்று தெரியும். மான் நபியிடம் பேசியது. எவ்வளவு வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். மிம்பர் மெஹராப் பெருமானாருடைய பிரிவை நினைத்து கண்ணீர் விட்டு அழுததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்போ என்னுடைய தோழர் என்று உனக்கு தெரியாதா? ஏன் நீ அவர்களை கொட்டினாய் அப்படின்னு பெருமானார் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை மன்னிக்கணும். இப்படி ஒரு இறுதி நபி அவர்களுடைய கூட்டத்தாரால் விரட்டப்பட்டு இந்த குகையில் வந்து இருப்பார் அப்படின்னு 400 வருடத்திற்கு முன்னால் எனக்கு சொல்லப்பட்டது. உடனே உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் வரம் வாங்கி கொண்டு 400 வருஷமா இங்கே காத்துட்டு இருக்கிறேன். உங்களை பார்ப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்க, நீங்க உள்ள வந்த பிறகு இத்தனை வருடத்தினுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நேரத்தில் என்னை கால் வச்சு அடைச்சிட்டாங்க அபூபக்கர் நாயகம். எப்படி நான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? எனக்கு வேறு வழி தெரியவில்லை நாயகமே. உங்கள் மீது இருந்த காதலில் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே அவர்களை தீண்டி விட்டேன். அந்த பாம்பு பேசியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, கண்மணி நாயகம், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆமிர் பின் ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரும் போகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, நான் யார் என்பதை நீங்கள் யாரிடமும் காட்டிக்க வேண்டாம். யாராவது போகிற வழியில் என்னை பார்க்குறாங்க கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் நபி இல்லைன்னு சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். என்னுடைய நாவில் பொய் வந்துவிடக்கூடாது, நீங்களும் பொய் சொல்லக்கூடாது. போகிறார்கள். கடல் மார்க்கமாக எப்பொழுதுமே போகக்கூடிய நேரான பாதையில் போகாமல் குறைஷிகள் எதிரிகளிடம் ஒளிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக கடல் மார்க்கமாக அவர்கள் கடலோரமாக பயணம் செஞ்சு போகிறாங்க. இப்போ நிறைய அபூபக்கர் நாயகம் டிராவல் பண்ணி ஷாமுக்கு போயிருக்கிறார்கள், யமனுக்கு போயிருக்கிறாங்க. அவர்கள் வியாபாரத்திற்காக நிறைய இடத்துக்கு போயிருக்கிறதுனால நடுவில் மீட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அபூபக்கர் நாயகத்தை தெரியும், ஆனால் கூட இருக்கிறது யாருன்னு தெரியல. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, அபூபக்கர் அவர்களே, மன் ஹாதல் குலாம் அல்லதி பைன யதைக், உங்கள் கூட இருக்கிறாங்களே அவங்க யாருன்னு கேட்குறாங்க.
உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதர் ரஜுலு யஹ்தினி அத்தரீக், இந்த மனிதர் எனக்கு பாதையை காட்டுகிறார், பாதை காட்டக்கூடிய மனிதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்ன? எனக்கு உண்மையான வாழ்க்கை பாதையை காட்டக்கூடியவர்கள் அவர்கள், அதனால் என் முன்னாடி அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களை கொண்டுதான் எனக்கு இந்த இஸ்லாமும் ஈமானும் சிராத்துல் முஸ்தகீமும் கிடைத்தது. அந்த நேரான பாதையை காட்டக்கூடியவர் தான் இந்த மனிதர் என்று சொல்கிறார்கள். எந்த பொய்யும் சொல்லவில்லை, இவர்கள் யார் என்பதை வெளிப்படையாகவும் சொல்லவில்லை. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகம் அவர்களோடு கிளம்பி போகிறாங்க. இங்கே குறைஷிகள் வந்து தேடி பார்த்துட்டு, சிலந்தி இருந்துச்சு, புறா இருந்துச்சு, சவுறு குகை இங்கே இல்லைன்னு சொல்லி போயிட்டவர்கள் அங்கே அவர்கள் ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க, யார் முஹம்மதுடைய தலையை எடுத்து கொண்டு வருகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகைகள் அன்பளிப்பு. ஒவ்வொரு குறைஷியினுடைய வீரர்களும் அந்த 100 ஒட்டகை தனக்கு கிடைக்க வேண்டும். ஏதாவது ஒரு துப்பு கிடைக்காதா, ஏதாவது ஒரே ஒரு எவிடன்ஸ், இங்கே தான் இந்த வழியாக தான் போயிருக்கான்னு கிடைச்சா கூட போதுமே அப்படின்னு பார்த்துட்ருக்கிறாங்க. அப்போது அந்த குறைஷிகளுக்கு மத்தியிலே சுராக்கா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் பனி மித்லஜ் என்ற கூட்டத்தார்களோடு அந்த காபாவினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வராண்டால உட்கார்ந்துருக்கிறார். எல்லாம் ஒரு பதற்றமான பரபரப்பான, மக்காவே பரபரப்பாகிவிட்டது. அப்போ ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யா சுராக்கா, இன்னி ரஅய்து அஸ்விதத்தன், ஒரு சில மனித தலைகளை பார்த்தேனே, பி சவாஹில், கடற்கரை ஓரமாக இப்படி ஒரு சில மனிதர்களை நான் பார்த்தனே. அப்படியா? ஆமாம், நான் நினைக்கிறேன், இன்னில அராஹும் முஹம்மதன் வா சஹாபஹு, முஹம்மதும் அவருடைய தோழரும் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன்னு. ஒன்று சுராக்கா, சத்தம் போட்டு சொல்லாத, அமைதியாக இருக்கு, தெரிந்தால் எவனாவது போய் அவர் தலையை வாங்கிட்டு 100 ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்துடுவான். ரொம்ப சாதாரணமான குழந்தை விளையாடுவதை போல் இங்கே 100 ஒட்டகைக்காக வேண்டி மக்கள் எல்லாம், இந்த வீரர்கள் எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் சொல்கிறார், அமைதியார், நீ சத்தம் போட்டு சொல்லாத. உடனே பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்ன, என்னப்பா ஏதோ புது செய்தி. ஒன்றும் கிடையாது, அவர் கடற்கரை ஓரமாக யாரோ 4 பேர் போனதை பார்த்துட்டு அதான் முகமதுங்கிறார், அவர் எப்படி அங்கே போயிருக்க முடியும் அப்படின்னு பேச்சை சுராக்கா மலிப்பி விட்டு இவர் மெதுவாக எழுந்து வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனால் குதிரையை தயார் பண்ணி எல்லாம் அதற்கான எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியல போகிறதுக்கு, பொருட்கள், இன்னும் 2 வாகனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குதிரையை கிளப்புறாரு. கிளம்ப மாட்டேங்குது, குதிரை ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. உடனே அவர்களுடைய வழக்கப்படி அம்பு எய்து குறிப்பார்ப்பார்கள், அம்பு எய்தி குறிப்பாக்குறது. அப்போ அவர் ஒன்றிலே நான் அந்த முகம்மதுக்கும் தோழருக்கும் இடையூறு தர முடியும், இன்னொரு அம்புல இடையூறு தர முடியாது, 2ஐயும் குறிப்பார்த்து அடித்தார். ஆனால் போய் கரெக்டாக விழுந்த அம்பு எதுன்னா, நீ கிட்ட போன நீ காலி, அதனால் ரொம்ப உஷாராக இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சீட்டு வருகிறது. இவர் பார்த்தாரு, குதிரை தான் நமக்கு எதிராக நடக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு குறி சொல்கிற அம்போ நமக்கு எதிராக தான் நடக்குது. அதெல்லாம் விட முடியாது. ஒரு பக்கம் குறி சொல்கிற அம்பு, இன்னொரு பக்கம் 100 ஒட்டகம். ஒரு ஒட்டகமும் ஒரு பெரிய BMW காருக்கு சமானமானது. எப்படி அதை விட முடியும்? 100 BMW கார் தர ஒரு கொலையை பண்ணுனா இன்னைக்கு எவனும் பண்ணிடுவானே, அதை விடவா பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைப்பான் பேராசை பிடித்தவன். அப்படி நினைச்சு சுராக்காவும் ஒட்டகத்தை, குதிரை ஒரு வழியாக ஓட்டிட்டு போயிட்டார். அங்கே தேடி போய் தடயங்கள் எல்லாத்தையும் பார்த்து கிட்ட போறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டார். கிட்ட போய் அவர்களை கொலை செய்வதற்காக போறார். சொல்றது என்ன சொல்றார்? யா முஹம்மத், நான் வந்திருக்கிறது எது தெரியுமா? உங்களை கொல்வதற்காக அல்ல, உங்கள்கிட்ட சமரசம் பேச வர்றேங்கிறார். நபி அவர்கள் பார்த்த பார்வையிலே அவர் எதற்கு வர்றாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே பூமிக்கு உத்தரவிட்டார்கள், பூமியே அவர் குதிரையினை பிடி. உடனே அந்த பூமி சுராக்காவுடைய குதிரையை பிடித்தது. அது உள்ள போயிட்டே இருக்கு. திரும்பவும் கத்துறா, யா முஹம்மது உதுல்லாஹ யத்ருக ஃபரசி, என் குதிரையை விட்டுற சொல்லுப்பா அல்லாட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன். விட்டு விட்டார்கள். திரும்பவும் வருகிறான், விட்டு விட்டார்கள். திரும்பவும் வருகிறான், விட்டு விட்டார்கள்.
ஒரு ரிவாயத்திலே இப்படி 7 முறை அவன் நபியிட்ட பிச்சை வாங்கி உயிர் பிழைத்தான். ஆனாலும் அந்த 100 ஒட்டகை கண் முன்னாடி வந்து நிற்குது. மனிதனுடைய பேராசை பார்த்தீங்களா? தான் கண் முன்னாடி உயிர் போகுதுன்னு நினைச்சாலும் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அத்தனை கோடிகளை ஏன் சும்மா விடுவானே? இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித பேராசையும் அதுதான். ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அந்த முட்டாள்களாக வாழ்ந்தவர்கள்ட்ட என்ன பேராசை, என்ன அறியாமைத்தனம், என்ன முட்டாள்தனம் இருக்குதோ அது எல்லாம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. இறுதியாக சுராக்கா ஒரு வழியா மனம் மாறி, முகமது அவர்களே, நான் தப்பு செஞ்சிட்டேன், அதற்கு பகரமாக நான் கொண்டு வந்த பொருட்களை, என்னுடைய அந்த குதிரைகளை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாவது போறேனை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா சுராக்கா உதுல்லாஹ் அன் யத்ரிக யா சுராக்கா இதா லம் தர்கப் ஃபி தீனில் இஸ்லாம். உனக்கு தீனுல் இஸ்லாமில் ஆர்வம் இல்லை, இவ்வளோ கண்கூட பார்த்த பிறகும் நான் சொல்ற மார்க்கத்தில் உனக்கு ஆர்வம் இல்லை, கேவலம் நான் எப்படி உன்னுடைய இந்த துன்யாவுடைய பொருட்களை போய் ஆசைப்படுவேன்? இதுவா எனக்கு தேவை? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க ரப்பை பொருந்தி கொண்டுதான் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ஒரு எதிரி வருகிறான், அவன் குதிரை பிடி என்று சொன்னவர்கள் சௌரு குகையிலே அந்த வீரர்கள் வராமல் தடுத்திருக்க முடியாதா என்ன? அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அதுவும் நடந்திருக்கும். ஆனால் அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தர வேண்டும் என்று பெருமானார் விரும்பினார்கள். தன்னோடு உலகத்தில் எத்தனை பேர் தன்னோடு போரிட்டு தன்னை காப்பதற்காக பத்ரிலும் முஹதிலும் அத்தனை போர்களிலும் நின்றாலும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னோடு இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது ஈடாகாது. அத்தனை ஷஹீதுகளும் அத்தனை சஹாபாக்களும் ஒரு புறம், சௌரு குகையில் 3 நாள் என்னை கண்ணிமை போல் பாதுகாத்த அபூபக்கர் ஒரு புறம். ஒரு ரிவாயத்தில் எப்படி சொல்றாங்க, வெளியே வந்த பிறகு 3 நாள் கழித்து, அபூபக்கர் அவர்களே, அல் உபஷிருக்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி சொல்லட்டுமா? நாம் யா ரசூலல்லாஹ் ஃபிதாக அபி வ உம்மி, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சீரத்துல் ஹலபியா என்ற கிதாபில் இந்த வார்த்தைகளை அந்த ஆசிரியர் எழுதுறாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல் யதஜல்லா லில் ஹலாயிக யௌமல் கியாமத்தி ஆம்மத்தன். நாளைக்கு மறுமையில் அபூபக்கரே எல்லா மக்களுக்கும் ஜென்ரலா அல்லாஹ் காட்சி தருவான். வயதஜல்லா லக ஹாஸத்தன், எல்லாருக்கும் தன்னை காட்டுவதை போல் காட்டுவான், ஆனால் ஸ்பெஷலா உங்களை கூப்பிட்டு தனியாக தன்னை காட்டுவான். அத்தகைய அந்தஸ்து உங்களுக்கு இருக்கிறது. சென்றார்கள், தொடர்ந்து பயணித்தார்கள். போற இடத்துல வாதியே கதீத் என்று சொல்லப்படுகிறது. மக்கா மதீனாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகம் கொண்டு வந்த உணவு தீர்ந்துடுச்சு, பசி ஏற்படுகிறது. அங்கே உம்மு மஅபத் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஹுசாயி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஒரு கூடாரம் அடித்து அங்கே மக்கள் எல்லாம், கொஞ்சம் வயசான பெண்மணி, அவர்கள் ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி வச்சிருக்கிறாங்க, மக்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமை. ஆனால் அந்த நேரத்தில் பஞ்சமாக இருக்கிறதுனால யாரும் வரலை. அவர்களுடைய கணவர் இருக்கிற கொஞ்சம் ஆட்டை மேய்ப்பதற்காக எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த நபி அவர்களும் அந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த கூட்டம் வந்து, அம்மா எனக்கு இப்படி வழிபோக்கர்கள் பசிக்குது, ஏதாவது கொடுங்களேன். அந்த உம்மு மஅபத் என்ற பெண்மணி சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லையே என்கிட்ட, நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், பஞ்சமான நேரத்தில் ஊர் இருக்குது, நான் என்னத்தை கொடுக்குறது உங்களுக்கு, ஏதாவது கொடுங்களேன். என்கிட்ட இந்த ஒரு நோஞ்சானான ஆடை தவிர ஒன்றும் கிடையாது, அது ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு என் மாப்பிள்ளை அதை விட்டுட்டு மற்ற ஒரு சில ஆடுகளை மேய்க்க எடுத்துகிட்டு போயிருக்காரு, இது ஒன்று தான் இருக்குது, இதை வச்சுட்டு உங்கள்கிட்ட என்ன செய்வேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எடுத்து வந்தார்கள், தன்னுடைய புனிதமான கரத்தை வைத்தார்கள். நோஞ்சானாக இருந்த ஆடு முழுக்க புஷ்டியாகி பால் கொடுக்க ஆரம்பித்தது. உள்ளிருந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னாங்க, அந்த பாத்திரத்தை நிரப்பினார்கள். குடிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி ஆச்சரியத்தில் திகைப்பில் நின்று கொண்டிருக்கிறது. இல்லை, அன்தல் அஹக்கு பிஹாதா, நீங்கள் தான் இதுக்கு ரொம்ப தகுதியான, நீங்கள் குடிங்கன்னு சொல்லுது. இல்லை, முதல்ல நீங்கள் குடிங்க, இது உங்களுடைய ஆடு, உங்களுடைய வீடு, உங்களுடைய பால், நீங்கள் குடிங்கன்னு கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து திரும்பவும் பாத்திரம், வேறொரு பாத்திரம், அதிலே நிரப்பினார்கள்.
அபூபக்கர் நாயகத்திற்கு கொடுத்தார்கள். இன்னொரு பாத்திரம் அதை நிரப்பினார்கள், ஆமிர் பின் ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். கடைசியாக பாத்திரத்தில் தானும் குடித்துவிட்டு எல்லா பாத்திரத்தையும் பாலை நிரப்பி வைத்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அந்த உம்மு மஅபத் என்ற பெண்மணி, அவர்கள் நபியை வர்ணனை செய்ததுதான் உலகத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்டவரா என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நபி அவர்களுடைய உடல் அமைப்பை, அழகை விவரிக்கக்கூடிய அத்தனை வரலாற்று ஆசிரியர்களும் முஹத்திஸீன்களும் அவர்களுடைய அழகு எப்படி இருந்தது என்பதற்கு உம்மு மஅபதினுடைய அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்களை கேப்சர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்ச்சு இன்ச்சாக அணுவாக நபியை கேப்சர் பண்ணியிருந்தாங்க உம்மு மஅபத். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டாங்க, கணவர் வர்றாரு, என்ன இவ்வளோ பால் இருக்குது, இவ்வளவு பால் இருக்குது, எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தது? ஒரு மனிதர் வந்தார், வந்து இப்படி நம்முடைய ஆட்டை கேட்டார், கொடுத்தா இவ்வளோ பால் வந்துருச்சு. அப்படியா, அவர் யார் சொல்லுன்னு சொல்கிறாங்க. யார் என்று கேட்கிறார்கள். உம்மு மஅபதுடைய கணவர். அவர்கள் வர்ணித்த வர்ணனை, அவர்கள் சொன்ன வார்த்தைகள், வெள்ளை கிடையாது, வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறம். வெள்ளை என்று சொல்லவில்லை, அவர்கள் முகம் ஒளிமயமாக காட்சி தந்து அவர்களுடைய வயிறு பெரியதாகவும் இல்லை, தலை சிறியதாகவும் இல்லை, உடல் அமைப்பு அவ்வளவு நேர்மையாக அவர்கள் கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி மிக கருமையாக, அதை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி கண்களில் வெண்மையாக இருந்தது. அவர்களுடைய புருவங்களும் இவைகளும் அடர்த்தியானதாக இருந்தது. நான் ஒரு மனிதரை பார்த்தேன், அவர்களுடைய அழகு கிட்ட இருந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் தெரியும், தூரத்திலிருந்து பார்த்தாலும் அதே அழகோடு தெரியக்கூடியவர்கள். அப்லஜல் வஜ்ஹி, அவர்களுடைய முகம் அவ்வளவு ஒளிமயமாக வெண்மையாக இருந்தது. நபி வெள்ளை கிடையாது, வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறம் உள்ளவர்கள். வெள்ளை என்று சொல்லவில்லை, அவர்கள் முகம் ஒளிமயமாக காட்சி தந்து கொண்டிருந்தது. லம் தஐபுஹு சல்ஜத்துன் சஜ்லத்துன் வலம் தஸிர் பிஹி ஸஅலத்துன், அவர்களுடைய வயிறு பெரியதாகவும் இல்லை, தலை சிறியதாகவும் இல்லை, உடல் அமைப்பு அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. ஃபி ஐனைஹி தஅஜுன், அவர்கள் கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி மிக கருமையாக இருந்தது. அதை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி கண்களில் வெண்மையாக இருந்தது. ஃபி அஸ்ஃபாரிஹி வத்ஃபுன், அவர்களுடைய புருவங்களும் இமைகளும் அடர்த்தியானதாக இருந்தது. வஃபி சௌத்திஹி ஸஹலுன், கரகரப்பும் இல்லாத, கீச்சு குரலும் இல்லாத கம்பீரமான குரலோடு அவர்கள் பேசினார்கள். வஃபி உனுகிஹி ஸத்ஹுன், அவர்களுடைய கழுத்து அழகான ஒரு நீளத்தில், ஒரு நீள கொஞ்சம் பெரிதாக இருந்தாலும் அது அவ்வளவு அழகாக கச்சிதமாக நேர்த்தியாக இருந்தது. அஹ்வர் அக்ஹல், அவர்கள் கண்கள் பார்ப்பதற்கு அடுத்தவர்களை கவர்வதை போல் இருந்தது. சுர்மா போடாமலே சுர்மா போடக்கூடிய இடம் கருமையாக அவர்கள் கண்களுக்கு அழகை கூட்டியது. அரஜ் அக்ரன், அவர்களுடைய புருவங்களுக்கு மத்தியிலே இடைவெளி இல்லாமல் அடர்த்தியாக இருந்தது. இதா சமத அலாஹுல் வகார் வ இதா தகல்லம சமா, அவர்கள் அமைதியாக இருந்தால் கண்ணியத்தோடு பணிவோடு இருந்தார்கள், அவர்கள் பேச ஆரம்பித்தால் கம்பீரத்தோடு, ஒரு பெரிய ராஜாவினுடைய, ஒரு அரசனுடைய சிம்ம குரலோடு அவர்கள் பேசினார்கள். ஹலுவல் மன்திக், அற்புதமான பேச்சு, பார்ப்பவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல், அவர்களுடைய செய்கைகளை பார்த்தால் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உள்ளம் தூண்டக்கூடிய அளவிற்கான செயல்கள். இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். ஒருத்தரை பார்த்தங்க, இப்படி வந்தாரு, நாம சொன்னா எப்படி சொல்லுவோம்?
ஆனால் அந்த அம்மா எந்த அளவுக்கு நபியை கிராஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அந்த நபியை இன்ச்சாக பார்த்திருக்கிறார்கள். சொல்வார்கள், அந்த நபியினுடைய ஒவ்வொரு பகுதியும் அழகாக இருந்தது. முகத்தில் கன்னத்திற்கு மேலுள்ள இடம், கீழுள்ள இடம், அவர்களுடைய தாடை, கண்ணுக்கு மேலுள்ள பகுதி, கண்ணின் உள்ளே இருக்கக்கூடிய குழி, ஒவ்வொன்றுமே அழகு ததும்ப இருந்தது. அப்போ அந்த கணவர் சொன்னார், நிச்சயமாக இது குறைஷிகள் தேடக்கூடிய அந்த இறை தூதர் தான் என்று அந்த கணவர் கண்டுபிடித்தார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வுகள் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட சரித்திர புகழ் பெற்ற ஹிஜ்ரத்து தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி புத்தாண்டாக உருவானது. ஏதோ புத்தாண்டு என்று சொன்னால் இங்கிலீஷ் புத்தாண்டுக்கு பல அந்த அரசர் பிறந்தாருங்கிறாங்க, ஒருத்தர் இந்த அரசர் இறந்தாருங்கிறாங்க, ஒருத்தர் இந்த